குட் மார்னிங் டியர்ஸ். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் பார்த்தோம். ஸோ அதில் வந்து லோவர் பாலியோலித்திக் கல்ச்சர் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் மிடில் அண்ட் அப்பர் பாலியோலித்திக் கல்ச்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிடில் பாலியோலித்திக் கல்ச்சர். ஆஃப்டர் அபவுட் 3,98,000 years BCE, further changes took place in the lithic technology in Africa. lithic technology அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டோனை யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து லித்திக் டெக்னாலஜி. ஸோ நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்காவில் தான் எமர்ஜ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்களோட அந்த லித்திக் டெக்னாலஜியில் வந்து சில சேஞ்சஸ் வந்திருக்கு. இந்த ஹோமோ எரெக்டஸ் ஸ்பீஷஸ் எக்ஸிஸ்டட் டியூரிங் திஸ் பீரியட். ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு பீரியடில் தான் இருந்திருக்காங்க. அனாட்டமிக்கலி மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆர் செட் டு ஹாவ் எமர்ஜ் அரவுண்ட் 3 lakh years ago. ஸோ இப்போ இருக்கோம் இல்லையா நம்ம மாடர்ன் ஹியூமன்ஸ். ஸோ நமக்கு சிமிலரான ஃபீச்சர்ஸ் உள்ளவங்கெல்லாம் உருவாகி 3 lakh years ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லித்திக் டெக்னாலஜி. லித் மீன்ஸ் ஸ்டோன். லித் அப்படின்னா வந்து கல் அப்படிங்கிறத அர்த்தம். The methods and techniques involved in the production of stone tools are called lithic technology. ஸோ ஸ்டோனில் வந்து டூல் செய்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை தான் வந்து லித்திக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The hand axes turned out to be the much attractive in design and many smaller tools were also produced. ஸோ ஸ்டோனை யூஸ் பண்ணி நிறைய வெப்பன்ஸ் எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க. அதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சஸ், அதாவது கை கோடாரி. ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன டூல்ஸும் செஞ்சுருக்காங்க. அதோட பிக்சர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. The core was prepared and then tools were made. ஃபஸ்ட்டு வந்து கோர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அதை யூஸ் பண்ணி டூல் செஞ்சுருக்காங்க. கோர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு கல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு உளி மாதிரி ஒன்று தேவைப்படுது இல்லையா. ஸோ அதுதான் வந்து கோர். அதை யூஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் வெப்பன்ஸ் எல்லாமே செஞ்சுருக்காங்க. பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்கிராப்பர்ஸ் வேர் யூஸ்ட். ஷார்ட் பிளேட்ஸ் வேர் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் மாதிரியான டூல்ஸ் எல்லாமே கூட செஞ்சுருக்காங்க. The lithic tool making tradition of the Lavaisian belong to this period. இந்த டூல் மேக்கிங் ட்ரெடிஷனை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா Lavaisian அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The tools made during this time are found in Europe and Central and Western Asia. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் வந்து எந்தெந்த சைட்லேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்பில், தென் சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியா இந்த சைட்லலாம் கிடைக்குது. Lavaisian tools are the implements made after preparing the core. ஸோ கோர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு நிறைய டூல்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த லெவலாய்ஸ் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் வந்து எந்த சைடில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரான்ஸில் லெவலாய்ஸ் அப்படிங்கிற ஒரு டவுனில் தான் கிடைக்குது. ஸோ அதனால தான் இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம்லேயே சொல்லியிருக்காங்க லெவலாய்சியன் டூல்ஸ் அப்படின்னு. The middle Paleolithic culture appeared between 3,85,000 and 1,98,000 years BCE in Europe and parts of the Western and Southern Asia. ஸோ மிடில் பேலியோலித்திக் கல்ச்சரோட டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிடில் பேலியோலித்திக் சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்பில், அதுக்கப்புறமா வந்து ஏஷியாவில் சில பார்ட்ஸ் வந்து கிடைக்குது. The tools that were made during this period were until about 28,000 BCE. இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சரில் கண்டுபிடிச்ச டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 28,000 BCE வரைக்குமே வந்து அந்த மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. The people of this period were called Neanderthals. ஸோ அந்த மக்களை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நியாண்டர்தால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாண்டர்தால் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு இங்கே ஒரு பிக்சர் காமிச்சிருக்காங்க. இவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே வந்து வேர் பண்ணது கிடையாது. ஸோ குளிர் டைமில் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வார்ம் ஹவுசஸில் தான் வந்து இவங்க தங்கியிருந்திருக்காங்க. They buried the dead people systematically. ஸோ அதுக்கப்புறமா இறந்தவங்களை எப்படி வந்து புதைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. Perhaps they were the first human ancestors to mount death properly and bury the dead. ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இறந்தவங்களை வந்து ப்ராப்பராக புதைக்கணும் அப்படிங்கிறத வந்து உலகத்துக்கு சொன்னவங்களே பார்த்தீங்கன்னா இந்த நியாண்டர்தால் தான். Then upper Paleolithic culture. The culture phase that succeeded the middle Paleolithic is called the upper Paleolithic phase. Middle Paleolithic culture-க்கு அப்புறமா உருவானது தான் இந்த upper Paleolithic culture. This period was marked by innovation in tool technology. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிடைக்கிற டூல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. லாங் பிளேட்ஸ் அண்ட் பழீன்ஸ் வேர் ப்ரொடியூஸ் டியூரிங் திஸ் டைம். ஸோ இப்போ இங்கே என்னென்ன மாதிரியான டூல்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிளேட்ஸ் கிடைக்குது, அதுக்கப்புறமா வந்து பழீன்ஸ் கிடைக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சிமிலர் ஃபீச்சர்ஸ் உள்ளது தான். அதாவது ஈஸியாக ஒரு பொருளை வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிளேட் இந்த மாதிரியெல்லாம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் அவைலபிலிட்டி இருந்திருக்கு.
People use different varieties of silica rich raw material in this phase. ஸோ அவங்க பிளேட் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே வந்து அங்கே மெட்டீரியல் ஏதோ இருந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கே எந்த மாதிரியான ஒரு மெட்டல் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிலிக்கா அங்கே வந்து அவ்வளோவா இருந்திருக்கு. நியூமரஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் மேட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பெயிண்டிங்ஸ் அவங்களோட ஆர்ட் இதெல்லாமே நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. The diversity of artifacts suggests the improvement in cognitive skill and the development of languages. ஸோ மற்ற பீரியடை கம்பேர் பண்ணும்போது இந்த அப்பர் பேலியோலித்திக் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்காங்க. அவங்களோட டூல்ஸாக இருக்கட்டும் அவங்களோட பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும். ஸோ இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில் அதாவது அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. மைக்ரோலித்ஸ் appeared in this phase. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோலித்திக் அதாவது சின்ன சின்ன கற்களில் செய்கிற கருவிகள் எல்லாமே இங்கே இந்த சைட்டில் பார்த்தோன்னா அதிகமாக கிடச்சிருக்கு. பரீன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. பரீன் இஸ் அ ஸ்டோன் மேட் ட்ரிசல் வித் அ ஷார்ப் கட்டிங் எட்ஜ். ஸோ இதுவும் வந்து பிளேட் மாதிரி தான். அது வந்து கட் பண்ணுற இடத்த பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதுதான் பரீன். The modern humans who first appeared as a result of human evolution in the sub-Sahara Africa 3 lakh years ago began to move the various part of Asia around 60,000 years ago. ஸோ ஃபஸ்ட்டு மனிதர்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து உருவாக்கிட்டாங்க. இந்த மனிதர்கள் உருவாகி ஒரு 3 லட்சம் வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்புறமா எப்போ வந்து உலகத்தோட மற்ற பார்ட்லலாம் வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 60,000 வருஷத்துக்கு முன்னாடி. They properly replaced the earlier population. In Europe, human known as Cro-Magnons live in this period. ஸோ அப்போ வந்து அந்த டைமில் வாழ்ந்த மக்கள் யூரோப்பில் இருக்க ஒரு குரூப் ஆஃப் மக்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா Cro-Magnons. ஸோ அவங்க வந்து அந்த டைமில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி வேர் யூஸ் ஃபார் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க். ஸோ அதுக்கப்புறமா ஹார்ன்ஸ் அப்படின்னா விலங்குகளோட கொம்புகள், தென் ஐவரி அப்படின்னா யானை தந்தம். ஸோ இதெல்லாம் வச்சு நிறைய பொருட்கள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா போன் நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், ஹார்பன்ஸ் அண்ட் ஸ்பியர்ஸ் இதெல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த ஹியூமன்ஸ் ஆஃப் திஸ் டைம் வோர் க்ளோத் அண்ட் குக் ஃபுட். ஸோ இந்த டைமில் வாழ்ந்த பீப்புள் அதாவது அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரில் வாழ்ந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. The dead were placed in the burial with folded hands placed over their chest. அதுக்கப்புறமா இவங்க வந்து எப்படி இந்த இறந்தவங்கலாம் அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட பொசிஷன் அதாவது படுக்க வச்சு அவங்களோட நெஞ்சு மேலே வந்து 2 கையையும் வந்து ஃபோல்ட் பண்ண மாதிரி அந்த ஷேப்பில் தான் வந்து இந்த பரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. Pentons or richly carved tools were also seen in use. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய carved tools-உம் யூஸ் பண்ணியிருக்காங்க. Evidence from paintings, clay models, sculptures and carving are available. ஸோ இவங்களோட பெயிண்டிங்ஸ் அதுக்கப்புறமா வந்து களிமண்ணில் செஞ்ச பொம்மைகள் இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளேசஸில் கிடச்சிருக்கு. Images on stone and bone called Venus statues were produced in Europe and some part of Asia. ஸோ இவங்க செஞ்ச இந்த ஸ்டாச்சுவெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீனஸ் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யூரோப்பில் அதுக்கப்புறமா ஏஷியாவோட சில பார்ட்டில் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. The upper Paleolithic culture appeared about 60,000 years ago. It continued till about the beginning of Holocene about 12,000 years ago when the Ice Age ended. ஸோ இந்த அப்பர் பேலியோலித்திக் மக்கள் வந்து எது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐஸ் ஏஜ் எண்ட் ஆகிற வரைக்குமே வந்து இவங்க இருந்திருக்காங்க. சம் ஆஃப் த ராக் பெயிண்டிங்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ டேட்டட் திஸ் பீரியட். ஸோ இந்தியாலையும் பார்த்தோம் அப்படின்னா சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு பெயிண்டிங். ஸோ ரொம்ப அழகாக வந்து இவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கே கூட இந்த மாதிரிலாம் அழகாக பெயிண்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு தெரியல. ஸோ இதிலிருந்தே அவங்களோட காக்னேட்டிவ் ஸ்கில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ ஐஸ் ஏஜ் அப்படின்னா இது எப்போ உருவானுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The period before 8000 BCE when many parts of the world remained covered by ice sheets and snow. ஸோ 8000 BCEல பார்த்தோம் அப்படின்னா அந்த உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து பனியால் தான் சூழ்ந்துருந்துச்சு. எந்த சைட் பார்த்தாலுமே வந்து ஐஸ் கியூப்ஸ், ஸ்னோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then Mesolithic culture. Mesolithic period is known as the Middle Stone Age as it is placed between the Paleolithic and Neolithic period. Mesolithic culture எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா Paleolithicக்கும் Neolithicக்கும் இடைப்பட்ட டைம் தான் வந்து Mesolithic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. People mainly used microlithic tools during this period. ஸோ இந்த டைமில் வந்து மக்கள் எந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோலித்திக்ஸ் அதாவது சின்ன சின்ன கற்களை பயன்படுத்தி எந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் செய்ய முடியுமோ ஸோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. These people were hunter gatherers.
செட்டிலர்ஸ். ஸோ மிசோலித்திக் டைமில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி ஹண்டர் கேதரஸாக தான் இருந்திருக்காங்க. அதாவது வேட்டையாடி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே சேகரித்து வச்சுருக்காங்க. வித் த குளோபல் வார்மிங் அக்வைரிங் ஆஃப்டர் த ஐஸ் ஏஜ் தே பிகம் ஹைலி மொபைல் அண்ட் ஆக்குபைட் வேரியஸ் எக்கோசோன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து உலகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் வார்மிங், அதாவது பூமி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமடைய தொடங்குது. ஸோ இதுக்கப்புறமா தான் அவங்க வந்து வேரியஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. பீப்புள் ஆஃப் மிசோலித்திக் பீரியட் வைட்லி எம்ப்ளாய்ட் மைக்ரோலித்திக் டெக்னாலஜி. ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து எந்த வேலையில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான மைக்ரோலித்திக் டூல் செய்கிறத தான் வந்து அவங்க வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. They made tiny artifact that were less than 5 centimeter in size. ஸோ அவங்க செஞ்ச பொருட்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ 5 சென்டிமீட்டரை விட சின்னதாக தான் இருக்குது. They produced points, scrapers and arrowheads. They also used geometric tools such as lunats, triangles and trapezes. ஸோ ஜியோமெட்ரிக் டூல்ஸும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா இப்போது ஸ்கேல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷேப்பில் இருக்கும்ல, ஜியோமெட்ரிக் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் நம்மளோட ஸ்கூல்ஸில் இதிலலாம். லூனாட்ஸ் அப்படின்னா வந்து இந்த ஹாஃப் சர்க்கிள், அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா முக்கோணம், இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் மேத்ஸில். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. தென் மைக்ரோலித்திக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோலித்திக்ஸ் ஆர் ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட் ஆஃப் ஸ்மால் சைஸ். மைக்ரோலித்திக் அப்படின்னா வந்து சின்ன சின்ன கல்லை பயன்படுத்தி செஞ்ச டூல்ஸ் தான் வந்து மைக்ரோலித்திக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The dating of the Mesolithic culture varies across different parts of the world. ஸோ இந்த மெசோலித்திக் பீப்புள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னா வேர்ல்டில் நிறையா பகுதிகளில் அதுக்கான எவிடன்ஸ் வந்து கிடைக்குது. இட் வாஸ் ப்ரீ அக்ரிகல்ச்சர் இன் சர்டைன் ஏரியாஸ். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு கொஞ்சம் முந்தின ஒரு டைம் தான் வந்து இந்த Mesolithic age அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In northwest Europe, the people of culture appeared between 8,000 and 3,000 years ago. ஸோ நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசோலித்திக் பீப்புளோட டைம் பீரியட் வந்து 8,000லேருந்து 3,000 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் இந்தியா மெசோலித்திக் கல்ச்சர் எமர்ஜ் அரவுண்ட் 10,000 BCE and தமிழ்நாடு இட் கண்டினியூ அப் 1000 BCE till the beginning of the Iron Age. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசோலித்திக் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அதுவே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதாவது இரும்பு காலம் வர வரைக்குமே இருந்திருக்கு. சம் ஆஃப் த ராக் பெயிண்டிங்ஸ் ஆஃப் இந்தியா டேட் த மெசோலித்திக் பீரியட். ஸோ மெசோலித்திக் பீரியடில் கிடைச்ச ராக் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் இருந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிம்பேத்காவில் கிடைச்ச ராக் பெயிண்டிங். பிம்பேத்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இது ரொம்ப கிளியராக ரொம்ப அழகாக வந்து வரைஞ்சிருக்காங்க. Neolithic culture and the beginning of agriculture. The period called Neolithic marks the beginning of agriculture and animal domestication. Neolithic periodல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிகேஷன் அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாத்தையும் வீட்டில் வளர்க்குறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து வரலாற்றில் ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லி எவிடன்ஸ் ஆஃப் த நியோலித்திக் பீரியட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் ஆஃப் ஈஜிப்ட் அண்ட் மெசபடோமியா, த இண்டஸ் ரீஜன், த ஜேஞ்சட்டிக் வேலி அண்ட் இன் சைனா. ஸோ அந்த நியோலித்திக் கல்ச்சர் சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஈஜிப்ட், மெசபடோமியா, அதுக்கப்புறம் இண்டஸ் ரீஜனில், தென் ஜேஞ்சட்டிக் ரீஜன், இது எல்லாத்துலேயுமே வந்து கிடச்சிருக்கு. Fertile Crescent region refers to the area covering Egypt, Israel, Palestine and Iraq which is the shape of the crescent moon. ஸோ இந்த மாதிரியான நியோலித்திக் பீப்புள் வாழ்ந்தாங்க இல்லையா. ஸோ இந்த பார்ட் வந்து எப்படி இருக்குது, நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஒரு கிரசன்ட் மூன், அதாவது ஒரு பிறை வடிவத்தில் வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியோலித்திக் ஏஜ் இஸ் கால் த நியூ ஏஜ் பிகாஸ் ஆஃப் த நியூ கிரைண்டிங் அண்ட் பாலிஷிங் டெக்னிக்ஸ் யூஸ் ஃபார் த டூல்ஸ். நியோலித்திக் ஏஜை வந்து நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. அவங்களோட டூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயாச்சு. ஸோ அதனால் வந்து அது நியூ ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. த நியோலித்திக் பீப்புள் ஆல்சோ யூஸ் டு ஃப்ளேக் ஸ்டோன் டூல்ஸ் until the Mesolithic period people mainly hunted and gathered food for their subsistence. ஸோ இது வரைக்குமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான உணவு வேணும் அப்படின்னா வந்து ஹண்ட் பண்ணி தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ பை ஹண்டிங் அண்ட் கேதரிங் பீப்புள் அப்டைன் வெரி லிமிட்டட் ஃபுட் as a result of which only a smaller number of the people could exist in a particular region. ஸோ இங்கே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹண்டிங் கேதரிங்கான ஒரு எவிடன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ அப்படின்னா மக்கள் வந்து அவங்க உணவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. The introduction of domestication of animals and cultivating plants at home led to production and supply of large quantities of grains and animal food. ஸோ வீட்டில் வந்து கால்நடைகளையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளான்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டான ஃபுட் எல்லாத்தையுமே வந்து அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. The fertile soil deposited by the river on its banks
help the growth of agriculture. ஸோ ரிவர் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பீப்புள் ப்ரிஃபர் டு லிவ் ஆன் ரிவர் பேங்க்ஸ் ஆஸ் இட் வாஸ் பெட்டர் ஃபார் அடாப்ஷன். ஸோ பீப்புளும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறது ரிவர் சைடில். ஸோ அதனால் அவங்களும் அங்கேயே வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. As a result of domestication and cultivating plants, there was an excess food production. The surplus food production was a main factor for the development of early civilization. So agriculture தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் மக்கள் வந்து ஒரே இடத்துல நிலையா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் சிவிலைசேஷனே வந்து உருவாக ஆரம்பிச்சது. Permanent residents were built and large villages emerged as a result. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரே இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து வில்லேஜஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. Hence the development of this period is called நியோலித்திக் ரெவல்யூஷன். ஸோ இதனால் அது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நியோலித்திக் ரெவல்யூஷன், அதாவது ஒரு புரட்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். இப்போ கால்நடைகள் வளர்க்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைஸ் வாஸ் ப்ராபபிளி கல்டிவேட்டட் இன் இந்தியா அண்ட் சைனா அரவுண்ட் 7000 BCE ஆர் ஈவன் ஏர்லியர். ஸோ ரைஸ் வந்து எப்போ வந்து இந்தியா அப்புறம் சைனாலலாம் எப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then wheat and barley were cultivated in Meghar in northwestern part of the Indian subcontinent before 6000 BCE. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட் அண்ட் பார்லி இதெல்லாம் எப்போ கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனிமல் டொமஸ்டிகேஷன் டெவலப் as part of symbiotic life. Dogs may have been domesticated first. ஸோ மக்கள் வந்து கால்நடைகளை வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்க ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட் பண்ண அனிமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் தான். Friendly animals were gradually domesticated. Sheep and goat were domesticated around 10,000 BCE in Southwest Asia. ஸோ ஏஷியாவில் ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆடு, அதுக்கப்புறமா செம்மறி ஆடு இதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சன் were used in Sumerian civilization for tilling the land. அதுக்கப்புறமா சுமேரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சன் அதாவது எருதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நிலத்தை உழுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. Meghar in Pakistan has evidence of sheep, goat and cattle domestication in the Neolithic period. ஸோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேயும் வந்து இந்த மாதிரியான டொமஸ்டிகேஷன் எவிடன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த சைடில் எந்தெந்த மாதிரியான அனிமல்ஸ் வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செம்மறி ஆடு, ஆடு, மாடு இதெல்லாமே வந்து வளர்த்துருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.